ஓம் நம சிவாய. இந்த உலகத்தில் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ற விளைவுகள் நிச்சயம் உண்டு. நாம் நினைத்தோ நினைக்காமலோ செய்த சிறிய தவறுகள் கூட ஒரு நாள் நம்மை வந்து சேரும். அதனால்தான் பழங்கால முனிவர்கள் சொன்னார்கள், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று. ஆனால் அந்த வினைகளிலிருந்து விடுபடும் ஒரே வழி உண்டு. அது சிவனை சரணடைவது. சிவன் அழிப்பவன் அல்ல, அழுக்கை அகற்றுபவன், அகங்காரத்தை அழிப்பவன், ஆணவத்தை கரைக்கும் கருணை வடிவம். அவனுடைய நாமத்தை உண்மையான மனதோடு உச்சரித்தால் வினைகள் சாம்பலாகும். சிவமந்திரம்: நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க. இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு சொல்லும் நம்முள் இருக்கும் இருளை அகற்றுகிறது. நம என்றால் நான் அல்ல, சிவாய என்றால் இறைவன், அதாவது நான் அல்ல, எல்லாம் சிவன். ஓம் காயத்ரி மந்திரம்: ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரம் மனக்குழப்பத்தை அகற்றி உள்ளுணர்வை எழுப்புகிறது. எந்த வழி சரி, எந்த வழி தவறு என்று தெளிவை தருகிறது. ஓம் மிருத்யுஞ்சய மந்திரம்: ஓம் த்ரயம்பகாய வித்மஹே மிருத்யுஞ்சயாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத். இந்த மந்திரம் பயம், நோய், மரணம் என்ற எண்ணங்களை மனதிலிருந்து அகற்றும். இது வெறும் மந்திரம் அல்ல, இது அமுதம். ஒருவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதற்கேற்ற விளைவுகளை தரும். ஆனால் அந்த பாவ விளைவுகளை கரைப்பதற்கு ஆணவத்தை துறந்து அகங்காரத்தை விட்டுவிட்டு சிவனை மனதார வணங்கி தன் தவறுகளை அவன் பாதத்தில் சமர்ப்பித்து இந்த மந்திரங்களை நித்தமும் சொன்னால் சிவன் உங்கள் பாரத்தை தானே சுமப்பான். இன்று நீங்கள் இந்த வீடியோவை இறைவன் அழைப்பினால்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கப் போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள், சிவன் உங்களோடு இருக்கிறார். ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவ சிவ ஓம். ஓம் நம சிவாய.